குருபலன் இல்லைன்னா திருமணம் நடக்காதா? பொதுவாக குருபலங்கிறது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தரோட ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடங்களில் இருந்தால் குருபலன் நினைக்கிறாங்க. அதாவது 12 வருஷத்தில் விட்டு விட்டு ஒரு வருஷமாக ஒரு 5 வருஷம் மட்டும்தான் குருபலன் இருக்கும், மீதி 7 வருஷம் இருக்காது. இது ராசிக்கானது. அது மட்டும்தான் குருபலன் நினைக்கிறாங்க. உண்மையாக கல்யாணத்துக்கு என்ன தேவை அப்படின்னா, 4 விஷயத்துக்கு குருபலம் பார்க்கலாம். ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த மாதிரி இடங்கள்ல, லக்னத்துக்கு அந்த மாதிரி, ஜாதகத்தில் குருவுக்கு குருபலன் வரணும், சுக்கிரனுக்கு குருபலன் வரணும். இது ஏதாவது ஒன்று வந்தால் கூட போதுமானது குருபலன் தான் அர்த்தம். அதனால் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போது ஒருத்தர் மீனராசி இருந்தாங்க. அவங்க சிம்ம லக்னம், மீனராசி சிம்ம லக்னம். குரு பகவான் கும்பத்தில் இருக்கார், 12ஆம் இடத்துல இருக்கார். அவங்களுக்கு குருபலன் கிடையாது. இப்போ அடுத்த வருஷம்தான் நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம்தான் நடக்கும், இப்படிலாம் எதாவது சொல்கிறாங்க. நான் கணிச்சு சொல்கிறேன், இல்லைங்க இந்த வருஷம் இந்த டேட்டுக்குள்ளே நடந்துடும் அப்படின்னு. அது நடந்துருச்சு. ஏன் அப்படின்னா, லக்னத்துக்கு 7 குரு இருக்கார். அதே நேரத்தில் அவங்களுக்கான தோஷ காலங்கள் முடியுது. அதே நேரத்தில் அவங்களுக்கான தசா புத்தி அந்தாரன் போன்ற காம்பினேஷன் கல்யாணத்துக்கு தேவையான காம்பினேஷன் வருது. இப்படிலாம் இருக்கும்போது கல்யாணம் நடக்குது. ஆக நாடி ஜோசியம் தான் நம்ம ஜோசியம் கற்றுக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தது. நாடி ஜோசியத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம், ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடியை பார்த்து. அதில் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, மன்னன் மீது மன்னன் அமர மன்றல் கூடும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. அப்போ ஆராய்ச்சி பண்ண, மன்னன்னா என்ன, குரு பகவான். மன்னன் மீது மன்னன் அமர அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ அதுக்கு மேலே குரு வர காலம். மன்றல் அப்படின்னா கல்யாணம், கூடும்னா கை கூடும்னு சொல்கிறார். அப்போது குரு பகவானுக்கு மேலே குரு வந்தாலும், ராசிக்கு மேலே குரு வந்தாலும், லக்னத்துக்கு மேலே குரு வந்தாலும், 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கல்யாணம் ஆகும். சுக்கிரனுக்கு மேலே குரு வந்தாலும் ஆகும். 1ல் 7ல் ராசி, லக்னம், சுக்கிரன், குரு இந்த 4 இடத்துக்கு 1ஆம் இடத்துலையோ அல்லது